பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. ஸ்ரீ ராகவா, எல்லாம் நன்மைக்கே. முனிவரே, இருக்கையில் அமருங்கள். மாமுனி, தம்மை வரவேற்கிறேன். தாம் கொண்டு வந்துள்ள செய்தியை உடனே தெரிவியுங்கள். அரசே, செய்தி முக்கியமானது. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. இருவருமே தனித்திருந்து பேச வேண்டியது. அதனால்தான் இப்படி ஒரு நிபந்தனையை சொன்னேன். இங்கு நாம் இருவரும் தனித்திருந்து பேசுகையில் மற்றவர் யாரும் நமது பேச்சை கேட்பதும் அல்லது சற்று மறைவாக இருந்து பார்ப்பதும் குற்றம். அவர்களுக்கு மரண தண்டனை தர வேண்டும். உங்கள் ஆணை. லக்ஷ்மணா, உங்கள் ஆணை. நிபந்தனைப்படி தயக்கமின்றி சொல்லுங்கள். ராமனுக்குள்ள செய்தியை. பிரபு, நான் காலன். முடிந்த கணக்கை அழித்தல்தான் முழுமுதலான பணி எனக்கு. ஹே சுத்த சத்திய சுரூபமே, பணிவார்ந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபுவே, படைப்புக்கு இறைவனாகிய பிரம்மா தமக்கு இதை சொல்ல அனுப்பினார். திரிலோகபதி மகாவிஷ்ணு ஆக்க நோக்கோடு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்த பணிகள் இன்று முடிந்துவிட்டது. அதோடு இந்த பூமியில் வந்தது, நிகழ்ந்தது, நிகழ்த்த வேண்டியது நிறைவேறிவிட்டது. அதனால் தாம் இங்கிருந்து தமது இருப்பிடம் செல்ல வேண்டிய நேரம் இது. மேலும் இது தங்களது நினைப்பில் தாம் இங்கிருக்க விருப்பம் கொண்டீர்கள் என்றால் அதன்படி இருங்கள். பிரபுவே, தாம் இருப்பிடம் போக விரும்பினால் அதனால் பெரும் மகிழ்ச்சி வானுரையும் அந்த தேவர்கள் இன்று அடைவார்கள் இறைவா. ஏ மகாகாலனே, மனப்பூர்வமாக நானும் இதை சிந்தித்தேன். என் பொறுப்புகளை விதியின் நியமம் தங்களை அனுப்பியது. இனிமேல் நான் என் இருப்பிடம் செல்ல விரும்புகிறேன். தாம் இந்த செய்தியை அங்கே பிரம்மனிடம் சொல்லிவிடுங்கள். காலனும் ஸ்ரீராமனும் தனியாக பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் மகர்ஷி துர்வாசர் ராமனை காண வந்தார். முனிவரே, நான் லக்ஷ்மணன். பொன்னான தமது திருவடிகளில் வணக்கம் செலுத்துகிறேன். நலம் உண்டாகட்டும். மன்னர் ஸ்ரீ ராமச்சந்திரனை உடனே பார்க்க வேண்டும். உள்ளே சென்று இதைச் சொல். முனிவரே, பார்க்க வந்த விஷயம் என்ன? மனமோந்து சொல்லுங்கள். இந்த பணியாளனிடத்தில் பணிவோடு அதை நான் முடித்து வைக்கிறேன். மன்னன் ராமனைத்தான் பார்க்க வேண்டும். மன்னனிடத்தில் தான் பேச வேண்டும். அதனால் இது மட்டும் நீ செய்தால் போதும்.
உடனே சென்று நான் வந்ததை சொல்லிவிடு. என்னை மன்னியுங்கள். ரகுநாதருக்கு இப்போது தங்களை சந்திக்க முடியாத நிலை. தாம் சற்று அமைதியாக பொறுத்திருந்து... என்னை பொறுத்திரு என்று சொல்கிறாயா மூட லட்சுமணா? இப்படி சொல்வதற்கு இந்த துணிவு எங்கிருந்துதான் வந்தது உனக்கு? அப்பனே, என் சக்தி தெரியாதோ? முன் கோபத்தின் மொத்த வடிவம் இந்த துர்வாசர் என்று சாபமிடுவேன். அமைதி இழந்து இந்த அயோத்தி அடியற்று அழிந்து இழிந்து போகட்டும் என்று. சாபமிடாதீர்கள், இடாதீர்கள். என்னுடைய மரணத்தால் அயோத்தி காக்கப்படும் என்றால் அதுவே சிறந்தது. என்னை கோபிக்காதீர்கள். மாமுனிவரின் சக்தியை அறிவேன். போய் ரகுநாதரிடம் தம் வருகையை சொல்லி வருகிறேன். மன்னா, உங்களை பார்க்க துர்வாச முனிவர் வந்திருக்கிறார். உடனே உங்களை பார்க்க வேண்டுமா? லக்ஷ்மணா, நீயா செய்தாய்? மன்னா, முனிவர் துர்வாசர் சாபமிட்டு அயோத்தியை சாம்பலாக்க நினைத்தார். அப்படி நடக்கக்கூடாது. லக்ஷ்மணன் மரணத்தால் அயோத்தியை காக்கப்படும் என்றால் அதுவே உகந்தது. அந்த முறையிலே உங்கள் ஆணையை மீறினேன். மன்னிக்க வேண்டும். செல், மகரிஷி துர்வாசரை நீயே சென்று அழைத்து வா. அப்படியே. செய்தி முக்கியமானது. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. நமது பேச்சை கேட்பதும் மறைவாக இருந்து பார்ப்பதும் குற்றமாகும். அவர்களுக்கு மரண தண்டனை தர வேண்டும். மன்னா, பிரச்சனை மிகச் சிக்கலானது. அதற்கு முடிவெடுப்பது அத்தனை எளிதல்ல. லக்ஷ்மணவேந்தர் தங்களுக்கு மட்டும் முக்கியமானவர் அல்ல, நாட்டுக்கும் மக்களுக்கும் கூட அன்புமிக்க ராஜகுமாரர். இவருடைய வீரச் செயல்களால் மக்கள் இவரை பெரிதும் மதிக்கிறார்கள். இவர் இந்த நாட்டிற்கே ஒரு செல்வம். சமயம் நேரும்போது இந்த நாட்டுக்கு ஒரு கவச்சம். அத்தகைய மாண்புள்ளவர், குறைகளே இல்லாத புனிதருக்கு மரண தண்டனை அளித்தல் உகந்த காரியமல்ல. எளியரின் கருத்து சிந்தித்து செயல்படுங்கள் மன்னா. மன்னா, அவர் கருத்து நியாயமானது. இந்த பிரச்சனையை நீங்கள் ராஜநீதிக்கு இணங்க அணுகுங்கள். இன்று மறுபடியும் தர்ம சங்கடமான நிலை. மன்னரிடம் என் பிரார்த்தனை, மகாமந்திரி ஆரிய சுமந்திரர் பேச்சு பற்றி சிந்தியுங்கள். இன்று ஆரிய சுமந்திரரும் ராஜகுமாரன் பரதனும் சொன்ன அதே கருத்தை என் மனமும் ஏற்கிறது. இதில் அவசரமாக உணர்ச்சியை ஊட்டிய நிலையை எடுக்க மனம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால் தான் மன்றத்தை கூட்டி உங்களை அழைத்தேன், பிரச்சனைக்கு தீர்வு காண. மன்னியுங்கள் மன்னா. இது பற்றி மன்றத்திலே ஆய்வு செய்ய தேவையில்லை. மரணம் பற்றி என் வரையில் சங்கடமே இல்லை. என் அரசர் வாக்களித்தார், அதில் சபதம் செய்தார். அதை மாற்றுவதே கூடாது. இல்லையெனில் அந்த மன்னனை யார் நம்புவார்? அரசரின் வாக்கு மாறாதது என்பது உயிரினும் மேலானது. அப்படியெனில் மன்னரின் சொல் என் ஒருவனின் உயிரை விட மதிப்புள்ளது.
குருதேவா, இந்த பிரச்சனை மிகவும் சிக்கல். தாம் இதை தீர்த்தால் பணிவேன் அதற்கு. மன்னா ராமா, இப்போது இங்கே தலையெடுத்துள்ள நிலவரங்கள் பேரழிவு அயோத்தியில் நேரும் என்ற அடையாளங்கள். இதை முன்பே நான் தபோபலத்தின் வழியாக பார்த்து அறிந்தேன். மிக முக்கியமான இதில் என் கருத்து, தாம் தமது வாக்கை மாற்றாதீர்கள். ராமன் கொடுத்த வாக்கு தவறும் போது தர்மமும் சிறுமையடைகிறது. தர்மம் சிறுமையடைந்தால் சீரிய நல்லறங்கள் சிதைந்து விடுகிறது. ராமன் ரகுகுல பெருமையை காப்பாற்ற வேண்டும். வாக்குறுதி அளித்த ரகுகுல வேந்தர்கள் வாக்கு தவறியதே இல்லை. குருதேவா, எனது ஒரு பிரார்த்தனை. அது என்ன? சாத்திரங்களின் கருத்து தலைவாங்கும் தண்டனைக்கு ஈடு. அவர்கள் உறவை தியாகம் செய்வது, அதாவது அன்புக்குரிய அவர் உத்தமராயினும் தியாகம் செய்து விடுவது, அது மரண தண்டனை தருவது போன்றது. அதனால் குருதேவா, இது பற்றி சிந்தியுங்கள். இதை அனுமன் பொருத்தமாக எடுத்துச் சொன்னார். அன்பரை தியாகம் செய்தலே ஒரு மரண தண்டனையைப் போல ஆகும். ஆகையால் ரகுநந்தனா, தாம் லக்ஷ்மணனை தியாகம் செய்யுங்கள். சுபத்திரையின் செல்வா ராஜகுமார லக்ஷ்மணா, பாசத்தம்பி, உன்னை தியாகம் செய்கிறேன். ஆணைப்படியே மன்னா. லக்ஷ்மணனுக்கு மரண தண்டனை தவிர்க்க முடியாது. அதனால் ஸ்ரீராமன் தம்பியை தியாகம் செய்தார். அதன் பிறகு லக்ஷ்மணன் சரையூ நதியில் இறங்கி மூச்சை அடக்கி மூலம் இருந்த இடத்திற்கு, அதாவது பார்க்கடலுக்கு சென்றடைந்தார். ஸ்ரீராமனும் தன் இருப்பிடம் செல்ல முடிவெடுத்தார். பிரபுவே, புறப்படும் நேரம் நெருங்கியது. அதனால் அன்பு கூர்ந்து பயணத்திற்கு அனுமதியுங்கள். ஏ திரிலோகநாதா, தாமே காண்பது யாவுமாய் காண்பது யாவுமே தமக்குள் இருக்கிறது. தாம் வருவதும் இல்லை, செல்வதும் இல்லை. இந்த அவதாரமும் அதன் முடிவும்
இறைவா உங்கள் மாயம் புரியும் லீலை. நாடகமான இந்த பெரும் பயணமானது அமைதியான உலகத்திற்கு சுபம் தரும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. பிரபு, எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை விட்டு போகாதீர்கள், போகாதீர்கள் பிரபு. ஸ்ரீராமா, இப்படி எங்களை விட்டு போகாதீர்கள். போவதானால் எங்களையும் அழைத்து செல்லுங்கள். ரகுநாதா, தாம் போகும் இடத்திற்கு பைத்தியம் போன்ற எங்களையும் வரவிடுங்கள். தாம் போய்விட்டால் இந்த பூமியிலே எங்களுக்கு யாரும் இல்லை. மன்னவா, அயோத்தி மக்களுக்கு உயிர் மூச்சே தாங்கள் தானே. மூச்சென்ற மூலமே எங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஏ ராகவா, அனாதை போல எங்களை விட்டு செல்லாதீர்கள். நியாயமா எங்கள் அரசே, கொல்லாமல் கொல்லாதீர்கள், கொன்று விட்டு செல்லுங்கள். ஹே ராமா, இந்த மக்களெல்லாம் உன் மீது உயிரையே வைத்திருப்பவர்கள். இவர்களெல்லாம் தேவர்களின் மைந்தர்கள். இவர்களிலே கந்தர்வர், கிண்ணரர், ஆற்றல் மிக்க நாகர்களின் மைந்தர்கள். இவர்களெல்லாம் பிரம்மதேவரின் ஆணைக்கிணங்க மானிடராய், வானரராய், இன்னும் ரிட்ச ரூபங்கள் எடுத்து இந்த பூமியிலே தமது அவதாரம் பயன்பெற சேவை செய்ய வந்தார்கள். சேவைகள் முடிந்து விட்டது. தங்களை பிரிவது இவர்களுக்கெல்லாம் இயலாது. தாம் பக்தர்களின் பக்தர். பிரபு, இவர்களையும் தங்களுடன் வர ஆணையிடுங்கள். நடக்கட்டும். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு, ஸ்ரீராமச்சந்திரனுக்கு, ஸ்ரீராமச்சந்திரனுக்கு. அவதார நோக்கம் அனைத்தும் முடிந்தது. அவதார நோக்கம் அனைத்தும் முடிந்தது. அண்ணல் ராமனும் பயணம் கொண்டார். அவரது இருப்பிடம் பயணம் கொண்டார். ஜெய ஜெய ராம் ராஜா ராம், ஜெய ஜெய ராம் ராஜா ராம், ஜெய ஜெய ராம் ராஜா ராம், ஜெய ஜெய ராம் ராஜா ராம். ராமா 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 ராமா. கமல மலரிலே காயத்ரி அன்னை ராமனின் முன்னே சென்றாள். கமல மலரிலே காயத்ரி அன்னை ராமனின் முன்னே சென்றாள். ஸ்ரீதேவி பூதேவி உடன் வர ஸ்ரீஹரி செல்லும் பயணம். வில்லுடன் நம்பும் தேவஸ்வரூபமுடன் பிரபுவின் பின்னால் செல்ல. ராமஸ்வரூபத்தை இருகரம் கூப்பி வேதங்கள் வணக்கம் சொல்ல. அனைவரின் நினைவிலும் ஜெய ஸ்ரீராமன், அனைவரின் நினைவிலும் ஜெய ஸ்ரீராமன். தரணியில் முடிந்தது பணியெல்லாம். வருகின்றார் பிரபு வைகுண்டம். ஜெய ஜெய ராம் ராஜா ராம், ஜெய ஜெய ராம் ராஜா ராம், ஜெய ஜெய ராம் ராஜா ராம், ஜெய ஜெய ராம் ராஜா ராம்.
ஸ்ரீராமனும் சரியு நதியில் இறங்கினார். பிரம்மதேவர் வானத்திலே தோன்றி சொன்னார், ஏ விஷ்ணு ஸ்வரூபனே ரகுநந்தனா, பிரபுவே, புனிதமான உங்கள் வாய்ச்சொற்கள் ஜனகசீதையின் தாய்மையை பற்றி எனக்கு உணர வைத்தது. இன்னும் இதை ஜன சமுதாயம் ஏற்று மிதிலை குமாரி தூய்மையானவள் என்று நம்பிய பிறகே மன்னன் ராமன் ஏற்றுக்கொள்வான். என் மனம், வாக்கு, உடல் மூலமாக என் ராமனுக்கே என்னை அர்ப்பணித்து வந்தேன். ஆனாலும் பழி சுமக்கும் இவளை பரிவோடு உன் மடியில் சேர்த்துக்கொள். நான் ஸ்ரீ ரகுநாதனை தவிர மற்ற எந்த புருஷனையும் நெஞ்சால் நினைத்தது கூட இல்லை. இவ்வாறு நான் சொல்வது உண்மையெனில் என் தாய் பூமி எனும் தேவி, இந்த கணமே என்னை உன் மடி மீது ஏற்றுக்கொள். என் சீதையே, விடை சொல்கிறாயா எனக்கு? போகும் நேரம் வந்துவிட்டது. பிரபுவே, பிரபுவே, என்னை தடுக்காதீர்கள். மகளே, நாம் செல்வோம். இந்த உலகம் உனக்கு ஏற்றதல்ல. வா. சீதை, 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 வேண்டாம். சீதை, என்னை விட்டு செல்லாதே. சீதை, சீதை, செல்லாதே. சீதை, சீதை. இல்லை, இது நடக்கக்கூடாது. நிலமாதா, ராமனின் உயிர் போன்ற சீதையை எடுத்துச் செல்லாதே. பூசனைக்குரிய பூமி தாயே, என் சீதையை அனுப்பிவிடு. அனுப்பிவிடு என் உயிரான சீதையை. அனுப்பிவிடு அம்மா என் சீதையை. அனுப்பாவிட்டால் என் கோபத்தை காட்டுவேன். பொறுமை இழந்தால் என்ன ஆகும் தெரியும் அல்லவோ? இனிமேலும் என்னை இப்படி வேதனைப்படுத்தாமல் சீதையை திருப்பி அனுப்பாவிட்டால் பூமியே உன்னை பிளப்பேன், மலைகளை தகர்ப்பேன், கடல்களை எல்லாம் பற்றச் செய்து விடுவேன். இங்கே படைப்புகளை இல்லாதாக்குவேன்.
எதுவுமே இருக்காது, சூன்யமாக்கி விடுவேன் நான். ஸ்ரீராமா, இப்படியெல்லாம் தாங்களே பேசலாமா? கோபத்தை நீக்கி தமது அவதாரத்தை நினைவு கூறுங்கள். தேவி சீதை கற்பெனும் சொல்லுக்கு இலக்கணம். உரிய முறையில் அன்புமிக்க தாயுடன் உரிமைப்பட்ட இடத்திற்கு சென்று விட்டாள். இனிமேல் நீங்கள் நடத்த வேண்டிய நற்பணிகள் மிகுந்திருக்கின்றன. மன்னா, படைப்பாளி பிரம்மா சரியாக சொன்னார். பிரபுவே, தாங்களே பன்றி உருவெடுத்து இந்த பூமியை மீட்டு வந்தீர்கள். மீட்டு வந்த பூமியை நீங்களே சிதைக்கலாமா? நடக்க வேண்டியது அதுவாகவே நடந்தது. மாமுனிவர் வால்மீகி அறிவார். இது இப்படி நடந்துவிடும் என்று. அவரும் முழுதும் முயன்றார் தடுக்க. முடியவில்லை விதி நடத்திய நாடகங்களால். அரசே, மகரிஷி வசிஷ்டர் சொல்வது சரி. விதிப்படி நடப்பதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதுதான் நடக்கிறது. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது சீதாராமன் பிரிவு. அது மாற்ற முடியாத ஒன்று. பிரபு, தாம் சீதையின் செல்வங்களை, உங்கள் மைந்தர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் உங்கள் அன்புக்கு உரியவர்கள். குருதேவா, அம்மா எங்களை விட்டு பிரிந்து ஏன் சென்றார்கள்? மகனே, சீதை உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் மாதா, அகிலத்துக்கே அன்னை. வேறெங்கும் செல்லவில்லை, உங்கள் இதயத்திலேயே வாழ்கிறாள். எப்போது நீங்கள் பார்க்க விரும்பினாலும் அப்போது அம்மா வருவாள். உங்கள் அன்னை இங்கு வாழ்ந்தது இறைவன் செய்த லீலை. வந்த லீலையை முடித்துக் கொண்டு பாதாள லோகத்தின் வழியாக அம்மா வைகுண்டம் சென்று விட்டாள். இனி மூவுலகங்களிலும் உங்கள் அன்னை பூஜிக்கப்படுவாள். இனி உங்களுக்கு உங்கள் தந்தையே தாயாகவும் இருந்து வருவார். ஹே ராமா, என் மகள் சீதை தந்த செல்வங்களை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மைந்தா குஷா, மைந்தா லவா, ஆசிரம பொறுப்பில் உங்களை வளர்த்த என் கடமை முடிந்தது. அரசி, அனுமதி கொடுங்கள். நன்மையே விளையும்.
என் செல்வங்களே, வாருங்கள். லவா, கொஞ்சம். இவ்வாறாக ஸ்ரீராமன் பல்லாண்டு காலம் அயோத்தியை ஆண்டு வந்தார். மக்கள் வாழ்வின் மேம்பாட்டிற்காக அறநெறி தவறாமல் அனைத்தும் செய்தார். ராமராஜ்யம் பூமியிலே ஒரு சொர்க்கம். மக்களுக்காகவே மன்னன் என்பது ராமனின் வாழ்வில் லட்சியமானது. எக்குறையுமில்லை, ஏழைகளும் இல்லை, அதனால் அங்கே வள்ளல்களும் இல்லை. இப்படியாக நீண்ட காலம் பிள்ளைகளையும் பேரன்களையும் பார்த்து மகிழ்ந்த ராஜமாதாக்கள் ஒவ்வொருவராக இறைவனடி சேர்ந்தார்கள். அதன் பிறகு ஸ்ரீராமன் தன் ராஜ்யத்தை தன் குழந்தைகளுக்கும் தம்பியர் குழந்தைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். பரதனின் மைந்தன் தட்சனுக்கு தட்சிணா நகரையும் புஷ்கலனுக்கு புஷ்கலாவதி நகரையும் கொடுத்தார். லக்ஷ்மணரின் மைந்தர்களுக்கு காரூபக தேசத்தை வழங்கினார். சத்ருகனின் மைந்தன் சுபாகுவிற்கு வளமிக்க வசதிகள் மிக்க வண்ணமயமான மதுராவையும் அதற்கு ஈடாக குஷனுக்கு செழித்தோங்கிய தெற்கு கோசல நாட்டையும் கொடுத்தார். அதன் தலைநகர் குஷாவதி. லவனை முன் சொன்ன அத்தனையும் நிறைந்த வடக்கு கோசல நாட்டின் மன்னவனாக்கினார். இப்படியாக ஸ்ரீராமனின் கடமைகள் முழுதும் முடிந்தன. ஒரு நாள் காலன் ஒரு துறவியின் வேடத்தில் ராமனை காண வந்தார். மாமுனிவரே, நான் உங்களுக்கு என்ன பணி செய்ய வேண்டும்? வீரமிக்க லக்ஷ்மணா, பெருமதிப்பிற்குரிய மகரிஷி அதிபலரின் தூதன் தவிர்க்க இயலாத காரணமாக ஸ்ரீ ராமச்சந்திரனை பார்க்க வந்தேன். தாம் என்னை அனுமதியுங்கள், மன்னருக்கு தெரிவித்து வருகிறேன். மன்னா, தவப்பொலிவு மிக்க ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார். முக்கியமான செய்தியுடன் மகரிஷி அதிபலரால் அனுப்பப்பட்டாராம். உடனே அவரை வரவேற்று அழைத்து வா. அப்படியே ஆகட்டும். முனிவரே, வாருங்கள். ஸ்ரீ ராகவா, எல்லாம் நன்மைக்கே. முனிவரே, இருக்கையில் அமருங்கள். மாமுனி, தம்மை வரவேற்கிறேன். தாம் கொண்டு வந்துள்ள செய்தியை உடனே தெரிவியுங்கள். அரசே, செய்தி முக்கியமானது. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. இருவருமே தனித்திருந்து பேச வேண்டியது. அதனால்தான் இப்படி ஒரு நிபந்தனையை சொன்னேன். இங்கு நாம் இருவரும் தனித்திருந்து பேசுகையில் மற்றவர் யாரும் நமது பேச்சை கேட்பதும் அல்லது சற்று மறைவாக இருந்து பார்ப்பதும் குற்றம். அவர்களுக்கு மரண தண்டனை தர வேண்டும். உங்கள் ஆணை. லக்ஷ்மணா, வாயில் காப்போரை அனுப்பிவிட்டு நீ பொறுப்பேற்று அங்கு இரு. ராமனுடைய ஆணை. யாரும் எங்கள் பேச்சை கேட்டால் அல்லது பேசும்போது எங்களை எட்டியிருந்து பார்த்தால் நிச்சயம் அவர்களுக்கு மரண தண்டனை உண்டு. உங்கள் ஆணை. நிபந்தனைப்படி தயக்கமின்றி சொல்லுங்கள் ராமனுக்குள்ள செய்தியை. பிரபு, மன்னியுங்கள். தம் மைந்தன் நான். இரண்ய கர்ப்பர் படைக்கும் சமயம் தாம் தம்முடைய மாயையினால் சிருஷ்டியை ஆரம்பிக்க
முதலில் என்னை படைத்தீர்கள். பிரபு, நான் காலன். முடிந்த கணக்கை அழித்தல்தான் முழுமுதலான பணி எனக்கு. ஹே சுத்த சத்திய சுரூபமே, பணிவார்ந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபுவே, படைப்புக்கு இறைவனாகிய பிரம்மா தமக்கு இதை சொல்ல அனுப்பினார். திரிலோகபதி மகாவிஷ்ணு ஆக்க நோக்கோடு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்த பணிகள் இன்று முடிந்துவிட்டது. அதோடு இந்த பூமியில் வந்தது, நிகழ்ந்தது, நிகழ்த்த வேண்டியது நிறைவேறிவிட்டது. அதனால் தாம் இங்கிருந்து தமது இருப்பிடம் செல்ல வேண்டிய நேரம் இது. அவையோர்களே, ஆச்சாரியர்களே, அன்னையர்களே, வானத்து தேவர்களே, எல்லாரும் கேளுங்கள். பிரஜேதாவின் 10வது பிள்ளை வால்மீகி நான். பொய் என்பது என் வாயிலிருந்து என்றும் வந்ததில்லை. இந்த அவையிலே ஒரு பேருண்மையை சொல்லுகின்றேன். இவ்விரு குழந்தைகளும் உங்கள் மைந்தர்கள். பல்லாயிரம் வருடங்கள் நான் தவம் புரிந்தவன். மிதிலை ராஜகுமாரி சீதை குற்றம் புரிந்தவள் என்றால் நான் புரிந்த தவத்திற்கு எந்த பலனும் இல்லை. மனம், வாக்கு, உணர்வால் எந்த பாவமும் எப்போதும் நான் செய்ததில்லை. சீதை நெருப்பிலும் தூய்மையானவள். என் மனமெனும் ஆலயத்திலிருந்து வரும் தெய்வ வாக்கு இது. இது பொய்யெனில் நான் புரிந்த தவம் ஏற்ற பலன் தராது. சீதையின் இதயம் ஆலயம் போன்றது. பாவம் அதிலே புகுந்துவிட இயலாது. அங்கே இந்த ராமன் தான் தெய்வமாயிருக்கின்றார். இந்த வால்மீகியின் வார்த்தையை நீங்கள் நம்பினால் இதயபூர்வமாக சீதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அரசு கட்டிலில் சீதைக்கு இடம் கொடுங்கள். பிரபு, தாம் இங்கே சொன்னது உண்மையானது, உளம் ஏற்றுக்கொண்டது. மகாத்மா, தாம் தர்மத்தின் வடிவம். தாங்கள் சீதையை பற்றி சொன்ன மொழிகள் எல்லாம் உண்மையின் ஒலிகள். பிரபுவே, புனிதமான உங்கள் வாய்ச்சொற்கள் ஜனகசீதையின் தாய்மையை பற்றி எனக்கு உணர வைத்தது. வானத்தில் வாழ்கின்ற தேவர்களும் கூட
மிதிலை சீதையின் தூய்மையைப் பற்றி உணர்வார் என்று உறுதியோடு நம்புகிறேன். அப்போதே தன் தூய்மையை நிரூபிக்க சீதையே சபதம் செய்தாள். அதனால்தான் மாளிகையிலே அந்த மாசற்றவளுக்கு இடம் தந்தேன். அதன் காரணத்தால் மக்களின் நெஞ்சிலே புகுந்தது சந்தேகம். அது வளர்ந்தது, தொடர்ந்தது. பலன் சீதையை தியாகம் புரிந்தேன். பிரபுவே, காற்றுமறியும் சீதையின் கற்பின் புனிதத்தை நான் மக்களை மதித்து சீதையை கைவிட்டேன். அதனால் தாம் மன்னித்து விடுங்கள் என் பிழையை. எனக்கும் தெரியும் அந்த குழந்தைகள் குஜன், லவன் இருவரும் என் குழந்தைகள் என்று. இது மெய்யென்று நாட்டு மக்கள் நம்பி ஏற்கும்படியாக மிதிலை மகள் சொல்ல வேண்டும் வாய் திறந்து. வாய்மையே வடிவான வால்மீகி மகான் சொன்ன பிறகும் கூட, என் மனம் அதை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட, இன்னும் இதை ஜன சமுதாயம் ஏற்று மிதிலை குமாரி தூய்மையானவள் என்று நம்பிய பிறகே மன்னன் ராமன் ஏற்றுக்கொள்வான். நான் ஸ்ரீ ரகுநாதனின் சேவகி.
சிந்தனையாலும் செயலாலும் நான் இதில் இருந்து தவறவே இல்லை. இது உண்மையெனில் என் தாய் பூமி எனும் தேவி பழி சுமக்கும் மகளை ஏற்றுக்கொள். என் மனம், வாக்கு, உடல் மூலமாக என் ராமனுக்கே என்னை அர்ப்பணித்து வந்தேன். ஆனாலும் பழி சுமக்கும் இவளை பரிவோடு உன் மடியில் சேர்த்துக்கொள். நான் ஸ்ரீ ரகுநாதனை தவிர மற்ற எந்த புருஷனையும் நெஞ்சால் நினைத்தது கூட இல்லை. இவ்வாறு நான் சொல்வது உண்மையெனில் என் தாய் பூமி எனும் தேவி இந்த கணமே என்னை உன் மடி மீது ஏற்றுக்கொள். தரணி மாதா, இந்த பேதைப்படும் துயரங்களை கண்டாயா? அம்மா, என்னை ஏற்றுக்கொள். அன்பு மகளை ஏற்றுக்கொள். இனிமேலும் தாங்க முடியாது. நல்ல நங்கைக்கு இங்கே இடமில்லை அம்மா. மாதா, என்னை அழைத்துச் செல். அருகில் வா மகளே. மாதாவின் மடி மகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. வா வா, அன்னையிடம் வா. வா. கண்ணீர் விடாதே மகளே, அம்மாவுடன் வந்துவிடு. தாயே, போகாதீர்கள் மாதாயே. நியாயமாய் இது எங்களை விளைவிட்டு செய்கிறீர்களே. மைந்தர்களே, உங்களுக்கு இனிமேல் உங்கள் தந்தையாரின் இடம் இருக்கிறது. மைந்தர்களுக்கு பெற்ற தந்தையே தக்க துணைவர். அன்புள்ள அவரால் நலமே நடக்கும். அவரின் வழியில் செல்லுங்கள். அம்மா, அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். அவசரப்பட்டு அவதூறாக பேசிவிட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள். பகவான் உங்களுக்கு நலன்கள் எல்லாம் தரட்டும். மன்னரிடம் எனது பிரார்த்தனை, இவர்கள் குற்றங்களை பொறுத்து அனைத்து மக்களையும் லவக்குசர்களைப் போல அன்போடு நடத்துங்கள். சபையில் உள்ளோர்களை மாதாவே, அன்பில் மிகுந்த தந்தையே,
புனிதம் மிக்கவரே, உங்களுக்கு என் வணக்கம். அயோத்திக்கரசே, இனிமேலும் எனக்கு பிறவி இருந்தால், பெண்ணாக நான் பிறந்தால், மாசற்ற உமக்கு மனைவியாக வாழ்வேன். மனமாற என்னை அர்ப்பணிப்பேன். பிறவு அங்கே இருக்காது, பிறவு அங்கே இருக்காது பிரபு. போகிறேன் இந்த பேதை புனித மலர் பாதங்களை வணங்கி. என் சீதையே, விடை சொல்கிறாயா எனக்கு? போகும் நேரம் வந்துவிட்டது. பிரபுவே, பிரபுவே, என்னை தடுக்காதீர்கள். மகளே, நாம் செல்வோம். இந்த உலகம் உனக்கு ஏற்றதல்ல. வா. நில் சீதை, நில் சீதை, சீதை வேண்டாம். சீதை, என்னை விட்டு செல்லாதே. சீதை, சீதை, செல்லாதே சீதை, சீதை, சீதை. இல்லை, இது நடக்கக்கூடாது. நிலமாதா, ராமனின் உயிர் போன்ற சீதையை எடுத்துச் செல்லாதே. பூசனைக்குரிய பூமி தாயே, என் சீதையை அனுப்பிவிடு. அனுப்பிவிடு என் உயிரான சீதையை. அனுப்பிவிடு அம்மா என் சீதையை. அனுப்பாவிட்டால் என் கோபத்தை காட்டுவேன். பொறுமை இழந்தால் என்ன ஆகும் தெரியும் அல்லவோ? இனிமேலும் என்னை இப்படி வேதனைப்படுத்தாமல் சீதையை திருப்பி அனுப்பாவிட்டால் பூமியே உன்னை பிளப்பேன், மலைகளை தகர்ப்பேன், கடல்களை எல்லாம் பற்றச் செய்து விடுவேன். இங்கே படைப்புகளை இல்லாதாக்குவேன். எதுவுமே இருக்காது, சூன்யமாக்கி விடுவேன் நான். ஸ்ரீராமா, இப்படியெல்லாம் தாங்களே பேசலாமா? கோபத்தை நீக்கி தமது அவதாரத்தை நினைவு கூறுங்கள். மகாபிரபு, உண்மையை நினைவூட்டுகிறேன். இப்போது தாம் சற்று அமைதி அடைந்து தாம் யார் என்பதை சிந்தியுங்கள். தேவி சீதை கற்பெனும் சொல்லுக்கு இலக்கணம். உரிய முறையில் அன்புமிக்க தாயுடன் உரிமைப்பட்ட இடத்திற்கு சென்று விட்டாள். இனிமேல் நீங்கள் நடத்த வேண்டிய நற்பணிகள் மிகுந்திருக்கின்றன, சந்தேகமே இல்லை. தம் மனதில் கோபமே தேவையில்லை. மன்னா, படைப்பாளி பிரம்மா சரியாக சொன்னார். பிரபுவே,
தாங்களே பன்றி உருவெடுத்து இந்த பூமியை மீட்டு வந்தீர்கள். மீட்டு வந்த பூமியை நீங்களே சிதைக்கலாமா? நடக்க வேண்டியது அதுவாகவே நடந்தது. மாமுனிவர் வால்மீகி அறிவார். இது இப்படி நடந்துவிடும் என்று. அவரும் முழுதும் முயன்றார் தடுக்க. முடியவில்லை விதி நடத்திய நாடகங்களால். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற